இந்த நூலை பற்றி நான் பேசுவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு வேண்டுகோள், இதை நாம் ஆகா ஓஹோ என்றெல்லாம் பேசினால் இந்த நூலை நாம் வெகுவாக மக்களிடத்திலே எடுத்துச் செல்வதற்கு அதுவே ஒரு தடையாக கூட மாறிவிடும். அப்படி ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. இதிலே நாம் மாவோவுடைய கருத்துக்களோடு ஒப்பிடுவதோ அல்லது வள்ளுவருடைய நூலோடு ஒப்பிடுவதோ மிகைப்படுத்துகிற ஒன்றாக நான் எண்ணுகிறேன். அப்படியெல்லாம் நாம் ஒப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம், எதையும் எதோடும் ஒப்பிடக்கூடாது என்பதுதான் வாழ்வின் மிக முக்கியமான ஒன்று. ஒப்பிடுவதற்கான எல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியான பண்புகளை கொண்டவை, தனித்தனியான இலக்குகளை கொண்டவை. மனிதர்களில் கூட நாம் யாரோடும் நம்மை ஒப்பிடக்கூடாது. அதுபோல எந்த படைப்பையும் எதனோடும் ஒப்பிடக்கூடாது. அது மிக முக்கியமானது. ஆகவே அப்படியெல்லாம் நாம் ஒப்பிடுவது நம்முடைய முயற்சிகளுக்கே அது தடையாக மாறும். நம்முடைய தொலைதூர பயணத்திற்கே அது இக்கட்டாக மாறும், ஒரு நெருக்கடியாக மாறும். அமைப்பாய் திரள்வோம் என்பது அமைப்பாய் திரள்வோம் என்கிற ஒரு நூல் தான். அது எந்த நூலோடையும் நாம் உயர்ந்த நூலோடும் ஒப்பிட வேண்டாம், வேறு எந்த நூலோடும் நாம் ஒப்பிட வேண்டாம். இது இன்னும் தத்துவம் சார்ந்த ஒன்றாக எழுதப்படவில்லை, ஒரு அமைப்பியல் சார்ந்த ஒன்றாக எழுதியிருக்கிறோம். அதாவது எனக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால ஒரு பட்டறிவு இருக்கிறது இந்த பொது வாழ்க்கையில். அதற்கு மேலாகத்தான், ஆனாலும் ஒரு 30 ஆண்டு காலம் தீவிரமாக நான் பொது வாழ்க்கையிலே என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த 30 ஆண்டு காலத்தில் ஒரு இயக்கம் உருவாகி அது தேர்தல் பாதை வேண்டாம் என்கிற முழக்கத்தை உரத்து பேசி 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் அரசியலுக்கு வந்து கடந்த 17-18 ஆண்டுகளாக தேர்தல் அரசியலில் ஊறி திளைத்து சட்டமன்றத்திற்கும் நான் சென்று பதவியை பாதியிலேயே துறந்துவிட்டு வெளியேறி வந்து பிறகு நாடாளுமன்றத்திலும் 5 ஆண்டு காலம் நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி இதற்கு பிறகு நான் அமைப்பாய் திரள்வோம் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுகிறேன் என்று சொன்னால் அண்ணன் சத்யராஜ் அவர்கள் சொன்னதைப் போல நாம் இன்னும் அமைப்பாய் திரளவில்லை என்பதை புரிந்து கொண்டு எழுதுகிறேன். அப்படி என்றால் அமைப்பாய் திரளவில்லை என்றால் எப்படி சட்டமன்றத்திற்கு போக முடிந்தது, எப்படி நாடாளுமன்றத்திற்கு போக முடிந்தது என்று கேள்வி எழுப்பலாம். அமைப்பாய் திரளாமலே கூட சட்டமன்றத்திற்கு போக முடியும், நாடாளுமன்றத்திற்கு போக முடியும். ஆனால் சமத்துவ களத்தை நோக்கி போக முடியாது. நம்முடைய இலக்கு என்பது நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ அல்ல. நம்முடைய இலக்கு என்பது வெறும் அரசியல் அதிகாரம் அல்ல. அரசியல் அதிகாரம் என்பது நாம் விரும்புகிற ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பயன்படுகிற ஒரு கருவி, அவ்வளவுதான். அரசியல் அதிகாரம் என்பது நாம் விரும்புகிற ஒன்றை அல்லது நாம் விரும்புகிற இலக்கை எட்டுவதற்கு அது நமக்கு பெரும் துணையாக இருக்கும் என்பதுதான். ஆகவே அரசியல் அதிகாரமே நம்முடைய இலக்கு அல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அந்த பதவியே நம்முடைய இலக்கு அல்ல. அதிகபட்சம் மத்திய அமைச்சராவது என்பது அல்ல நம்முடைய இலக்கு. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆசைப்பட்டால் பிரதமராவது என்பது மட்டுமே நம்முடைய இலக்கு அல்ல. பிரதமர் ஆவதனால் மட்டுமே நாம் விரும்புகிற ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கிவிட முடியுமா என்றால் முடியாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராவதால் மட்டுமே தமிழ்நாட்டை காப்பாற்றிவிட முடியுமா, தமிழக மக்களை ஒரு சமத்துவ பாதையை நோக்கி வழிநடத்தி செல்ல முடியுமா என்றால் முடியாது. ஆனால் அதற்கு இதுவெல்லாம் பயன்படும். சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் அந்த அரசியல் அதிகாரமும் நாம் விரும்புகிற இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு அது ஒரு பெரும் துணையாக இருக்கும். ஆகவே நாம் விரும்புவது சமத்துவம் என்பதுதான். சமத்துவம் என்பது என்ன? எல்லோரும் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதா? எல்லோரும் அம்பானிகளாக மாற வேண்டும் என்பதா? எல்லோரும் அதானிகளாக மாற வேண்டும் என்பதா? எல்லோருக்கும் சமமான அரண்மனைகள், சமமான நிலபுலங்கள், சமமான வங்கி கணக்கு என்பதா? இல்லை, அதுவே இயங்கியலுக்கு முரணானது. அப்படி இருக்க முடியாது. எல்லோருக்கும் சமமான பொருளாதாரம் இருக்க முடியாது. அந்த சமத்துவத்தை நாம் சொல்லவில்லை. எல்லோருக்கும் வீடு, எல்லோருக்கும் உடை, எல்லோருக்கும் உணவு என்பது சமத்துவம். எல்லோருக்கும் ஜனநாயகம் என்பது சமத்துவம். எல்லோரும் மனிதர்கள் என்பது சமத்துவம்.
ஆக சமத்துவம், நாம் விரும்புகிற சமத்துவம் என்பது அனைவரும் மனிதர்கள். ஒரு மனிதனுக்கு என்ன மதிப்பு இருக்கிறதோ அந்த மதிப்பு இன்னொரு மனிதனுக்கும் உண்டு. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு என்ன உணர்ச்சி இருக்கிறதோ அந்த உணர்ச்சி இன்னொரு மனிதனுக்கும் உண்டு. அவன் பிறப்பால் அல்லது அவனுடைய அளவால், உயரத்தால், நிறத்தால், மொழியால், இனத்தால், மதத்தால், நாட்டால் எப்படியும் அவன் வேறுபடலாம். ஆனால் அவன் மனிதன். உலகம் முழுவதும் மனிதர்களுக்கு ஒரே மதிப்பீடு. அவனை மதிக்க வேண்டும், அவன் உணர்வுகளை மதிக்க வேண்டும், அவன் கருத்துக்களை மதிக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம் என்பதுதான் சமத்துவம். சமத்துவத்தை அடைவதற்கான ஒரு வழிமுறைதான் ஜனநாயகம் என்பது. ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கும் ஜனநாயகத்தை நிலைப்படுத்துவதற்கும் தேவை அரசியல் அதிகாரம், அவ்வளவுதான். ஆக அரசியல் அதிகாரம் என்பது இறுதி இலக்கல்ல, ஜனநாயகம் என்பதும் இறுதி இலக்கல்ல. ஜனநாயகம் என்பது ஒரு வழிமுறை. ஜனநாயகம் என்கிற வழிமுறையின் மூலம் சமத்துவத்தை அடைய முடியும். நான் பல மேடைகளில் சொல்லுவது உண்டு. 21ஆம் நூற்றாண்டில் எத்தனையோ விஞ்ஞானிகள் எவ்வளவோ அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஐன்ஸ்டீனாக இருந்தாலும் சரி, நியூட்டனாக இருந்தாலும் சரி, ஆல்வா எடிசனாக இருந்தாலும் சரி, அப்படி எத்தனையோ விஞ்ஞானிகள் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இங்கே தொழில் வளம் பெருகுவதற்கு, ஊடக வளம் பெருகுவதற்கு அவர்கள் வழியமைத்திருக்கிறார்கள். வானத்தை நாம் அளப்பதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் வானியல் அறிஞர்கள் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தை உணர்வதற்கான எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்திருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் விட சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு 21ஆம் நூற்றாண்டில் ஜனநாயகம் என்கிற தத்துவம் தான், ஜனநாயகம் என்கிற கோட்பாடு தான். அதுவும் ஒரு கண்டுபிடிப்பு தான், அதுவும் ஒரு மகத்தான கோட்பாடு. ஜனநாயகம் என்கிற கோட்பாடு தான் இன்றைக்கு நம்ம எல்லாம் பேச வைத்திருக்கிறது, பேச அனுமதித்திருக்கிறது. நாம் கல்வி பெறுவதற்கான வழியை அது உருவாக்கி தந்திருக்கிறது. நாம் இப்படி அமைப்புகளை உருவாக்குவதற்கான சூழலை அதுதான் அனுமதித்திருக்கிறது. அண்ணன் சத்யராஜ் அவர்கள் இங்கே பேசுகிற போது ஆதங்கப்பட்டார், எதற்காக இத்தனை அமைப்புகள் என்று. இந்த 10 ஆண்டுகளில் புதிய புதிய அமைப்புகள், சிறிய சிறிய அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன என்று சொன்னார். அடுப்பிலே நாம் தண்ணீரை வைத்து நெருப்பை மூட்டி உலையை கொதிக்க வைத்த பிறகுதான் அரிசியை போடுவோம். நீர் சூடேற சூடேற 1 கொப்புளம், 2 கொப்புளம், 3 கொப்புளம் என்பது 100 கொப்புளங்களாக மாறும், கொப்பளிக்கும். தண்ணீர் குமிழிகள் கொப்பளிக்கும். இப்போ 100கணக்கான குமிழிகள் கொப்பளித்து வருகிறது என்று சொன்னால் தண்ணீர் 100 டிகிரி சென்டிகிரேட் என்கிற நிலையை அது எட்டுகிறது. முழுமையாக அது கொதிக்க தொடங்குகிறது என்று பொருள். முழுமையாக கொதிக்க தொடங்குகிறது என்றால் அது இன்னொரு கட்டத்தை நோக்கி பரிணாமம் அடைகிற முதிர்ச்சி அடைந்து விட்டது என்று பொருள். 100 டிகிரியை தாண்டி தண்ணீரை கொதிக்க வைத்தால் ஒன்று அது ஆவியாக மாறும், இல்லை என்றால் அதிலே நாம் போடுகிற அரிசி சோறாக மாறும். அது இன்னொரு கட்டத்தை நோக்கி அது பரிணாமம் அடைகிறது. ஆகவே ஒரு சமூகம் இன்னொரு கட்டத்தை நோக்கி பரிணாமம் அடைய தொடங்குகிற போதுதான் இப்படி ஏராளமான அமைப்புகள் உருவாகும். இந்த அமைப்புகள் உருவாவது தவறல்ல. எத்தனை அமைப்புகள் உருவானாலும், 1000 அமைப்புகள் உருவானாலும் கடைசியாக அதிலும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்பதை போல இயங்கிய விதி, எந்த அமைப்பு மக்களிடத்தில் கொள்கை பூர்வமாக நிற்கிறதோ அதுதான் நிலைத்து நிற்கும். மற்ற அமைப்புகள் காற்று குமிழிகளைப் போல காணாமல் போய்விடும். ஆனால் ஒரே குமிழிதான் உருவாக வேண்டும், அதுதான் வளர வேண்டும் என்று நாம் நினைத்தால் அதுவே இயங்கியலுக்கு முரணானது. அதுவே ஒரு இயற்கையான போக்குகளுக்கு எதிரான மனோநிலை. அவருடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை சொல்லவில்லை, அது அவருடைய நியாயமான ஆதங்கம். ஏனென்றால் இப்படி சிதறுகிறோமே என்கிற எண்ணத்திலிருந்து. ஆனால் இயங்கியல் விதிப்படி ஏராளமான அமைப்புகள் விழிப்புணர்வு ஏற்பட விழிப்புணர்வு உருவாக அவனவன் தெரிந்து கொண்ட பரிமாணங்களில் இருந்து அவனுடைய டைமென்ஷன், அவனுக்கு ஒரு டைமென்ஷன், அதிலிருந்து ஒரு கருத்தை அவன் புரிந்து கொள்கிறான். அது வேறு யாரிடம் இல்லையே என்கிற மாதிரி அவனுக்கு ஒரு தோற்றம். எனவே அவன் ஒரு அமைப்பை உருவாக்குகிறான். இதை என்னால் தான் செய்ய முடியும் என்று அவன் நம்புகிறான். ஆனால் அவனால் தொடர்ந்து பயணிக்க முடியுமா என்பது அவனுடைய புரிதலில் இருந்தும் அவனுடைய கொள்கை கோட்பாடுகளில் இருந்தான் அது தீர்மானிக்கப்படும். ஆனால் அப்படி பல அமைப்புகள் உருவாகிற போதுதான் ஒரே அமைப்பு கூடாது. அதுதான் பாரதிய ஜனதா விரும்புகிறது. ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம், ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே மொழி
என்பது, ஏகத்துவம் என்பது இப்படிப்பட்ட ஏகாதிபத்திய மனோநிலைக்கு இட்டு செல்லும். அது ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஒரு அமைப்பு என்பதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஒரு கலாச்சாரம் என்பதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஒரே கலாச்சாரம் என்று சொல்லுகிற போதே நாம் கொந்தளித்திருக்க வேண்டும். ஏனென்றால் பன்மைத்துவத்திற்கு அது எதிரானது. புளூரலிசம் ஜனநாயகத்தின் மிக முக்கியமான சிறப்பு கூறுகளுள் ஒன்று பன்மைத்துவம் என்பது. வெறும் நம்பர் அல்ல. 51, 49, 49 சிறிய எண், 51 பெரிய எண், எனவே 51 தான் வெற்றி பெற்றது என்று அறிவிக்கிற வெறும் எண்ணிக்கை அடிப்படையிலானது அல்ல ஜனநாயகம் என்பது. ஜனநாயகம் என்பது மற்றவர்களின் கருத்தை அனுமதிப்பது, மற்றவர்களின் உணர்வை மதிப்பது. அவன் எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும், எவ்வளவு கீழ்நிலையிலே இருந்தாலும் கூட, எவ்வளவு தூரம் அவன் படிக்காத பாமரனாக இருந்தாலும் கூட, அவன் நாகரிகம் தெரியாதவனாக இருந்தாலும் கூட, நாம் விரும்புகிற நாகரிகத்தைத்தான் அவன் பின்பற்ற வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொண்டு அவனை இழிவுபடுத்துவது என்பது கூடாது. அவன் கருத்து சொல்ல விரும்பினால் அந்த கருத்தை அனுமதிக்க வேண்டும். அவன் ஒரு உணர்வை வெளிப்படுத்த விரும்பினால் அந்த உணர்வை அனுமதிக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம், அதுதான் டெமோக்ரசி. ஆக பிறரின் கருத்தை அனுமதிப்பதும் பிறர் உணர்வை மதிப்பதும் ஜனநாயகம். அதில் மிக முக்கியமான கூறு புளூரலிசம் என்பது, பன்மைத்துவம் என்பது. பல மதங்கள் கூடாது, ஒரே மதம்தான் வேண்டும். இதுதான் RSS இயக்கத்தினுடைய கோட்பாடு. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் இலக்கு. இந்தியாவை இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரம் என்று அறிவிக்க வேண்டும். இந்து ராஷ்டிரம் என்று அறிவிக்க வேண்டுமானால் இந்தியாவில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டுமானால் இந்து மதம் மட்டும்தான் இங்கே இருக்க வேண்டும். இந்து மதம் மட்டும்தான் இருக்க வேண்டுமானால் பிற மதங்கள் இங்கே இருக்கக்கூடாது. கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது, இஸ்லாம் இருக்கக்கூடாது, வேறு எந்த மதமும் இருக்கக்கூடாது. எல்லோரும் இந்துக்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஏகாதிபத்தியம் என்பது. ஏகாதிபத்தியம் என்பது அமெரிக்காவை மட்டுமே நாம் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதல்ல, மோனோபோலைசேஷன் என்பதுதான், மோனோபொலி என்பதுதான். எந்த ஒன்றையும் ஒருமைப்படுத்துவது என்பது ஒற்றை கலாச்சாரத்தை உருவாக்க முயற்சிக்கிற RSSின் கோட்பாட்டோடு தொடர்புடையது. ஒற்றை கலாச்சாரம் என்றால் என்ன? மறைமுகமாக அவன் என்ன சொல்ல விரும்புகிறான்? கலாச்சாரத்தின் 2 முக்கிய மூல ஊற்றுக்கள் எது என்று சொன்னால், ஒன்று மொழி, இன்னொன்று மதம். மொழியும் மதமும் தான் கலாச்சாரத்தின் ஊற்றுக்கண்கள். ஆகவே ஒரே மொழி இங்கே பேசப்பட வேண்டும், ஒரே மதம் இங்கே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒரே கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வர முடியும். ஆக இங்கே இருக்கக்கூடிய இந்த பன்மைத்துவத்தை சீரழிக்கிற முயற்சி, அது ஜனநாயகத்திற்கு எதிரானது. பன்மைத்துவத்தை அனுமதிப்பது ஜனநாயகமானது. எனவே அண்ணன் சத்யராஜ் அவர்கள் இங்கே சொல்ல வந்தது என்னவென்றால், பல்வேறு அமைப்புகள் ஏன் உருவாகி நீங்கள் சிதறி போகிறீர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேரலாமே என்றால், கட்டாயமாக அவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே சேரக்கூடியவன் அல்ல, சேர்க்கவும் மாட்டோம். ஏனென்றால் அவன் ஏதோ ஒரு வகையிலே நம்முடைய கருத்தோடு முரண்படுகிறான். அவன் என்றைக்காவது ஒரு நாள் உடன்படுகிற போதுதான், பக்குவம் அடைகிற போதுதான் அவன் நம்மோடு சேர முடியும், நாம் சேர்த்துக் கொள்ளவும் முடியும். ஆகவே ஒருமித்த கருத்து தான் ஒற்றுமைக்கு வழிவகுக்குமே தவிர, ஒருமித்த பார்வைதான் ஒற்றுமைக்கு வழிவகுக்குமே தவிர, ஒருமித்த புரிதல் தான் ஒற்றுமைக்கு வழிவகுக்குமே தவிர, ஒரு முழக்கம் மனிதர்களை ஒருங்கிணைத்து விடாது. நாம் அனைவரும் தமிழர்கள் என்று சொல்வதனால் தமிழர்கள் சேர முடியாது. நாம் அனைவரும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதனால் தலித்துகள் ஒன்றுபட்டு விட முடியாது. நாம் அனைவரும் பாட்டாளி வர்க்கம் என்பதனால் பாட்டாளிகள் ஒன்று சேர்ந்து விட முடியாது. நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதனால் இந்தியர்கள் ஒன்று சேர்ந்து விட முடியாது. நாம் அனைவரும் இந்துக்கள் என்பதனால் இந்துக்கள் ஒன்று சேர்ந்து விட முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் சூழலை பொறுத்து, அவன் பிறந்த இடம், அவன் வளர்ந்த குடும்பம், அவன் பழகிய நட்பு, அவன் சேர்ந்த கட்சி, இவை எல்லாம் சேர்ந்து அவனுக்கான ஒரு உலகத்தை அது கட்டமைக்கிறது. அவனுக்கான புரிதலை அது தீர்மானிக்கிறது. ஆகவே அவன் என்னை போலவே ஒன்றை பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது. உன்னை போல என்னால் ஒன்றை பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது. ஆக இந்த வேறுபாட்டை அனுமதிப்பதுதான் பன்மைத்துவத்தை அனுமதிப்பதாகும், புளூரலிசத்தை அனுமதிப்பதாகும். ஆகவே மாறுபட்ட விமர்சனங்கள் வந்தாலும், அவதூறுகள் வந்தாலும், பழிச்சொற்கள் வந்தாலும், அதை நாம் எவ்வாறு அணுக வேண்டும் என்று சொன்னால், நாம் புரிந்து கொண்டதை எந்த கோணத்திலிருந்து நாம் புரிந்து கொண்டோமோ அந்த கோணத்திலிருந்து அவனும் புரிந்து கொள்ள நாம் அவனுக்கு உதவ வேண்டும் என்பதுதான். நான் ஒன்றை எப்படி இந்த சமூகத்தை பார்க்கிறேனோ அப்படி அண்ணன் சத்யராஜ் அவர்களும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நான் எந்த ஆங்கிள், எந்த கோணத்தில் நின்று இந்த சமூகத்தை பார்க்கிறேன் என்பதை அவருக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டும்.
அவர் அதை உணர்வதற்கு நான் வழிவகை செய்ய வேண்டும், அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அப்போது அவருக்கு நீங்கள் சொல்லுவது சரிதான் என்று நம்மோடு ஒருமித்த கருத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே கொடிக்கம்பம் அருகே நின்றால் பக்கத்திலே ஒரு சின்ன துளை போட்டு வைத்திருப்பார்கள். அந்த விமானத்தில் மேலே இருக்கக்கூடிய அந்த கூரை, விமான கூரையில் அதிலே ஒரு இடத்தில் சரியாக நின்று பார்த்தால்தான் அந்த துளை வழியாக கோபுரத்தை பார்க்க முடியும். கொஞ்சம் நீங்கள் இடதுபுறமோ வலதுபுறமோ நகர்ந்து விட்டால் கோபுரத்தை பார்க்க முடியாது. துளை இருக்கும், ஆனால் கோபுரத்தை பார்க்க முடியாது. அதை போல மிகச் சரியான கோணத்தில் நின்று பார்த்தால்தான், நான் எந்த இடத்தில் நின்று பார்க்கிறேனோ அந்த இடத்தில் நின்று பார்த்தால்தான் என்னால் கோபுரத்தை பார்க்க முடிவதைப் போல் உங்களாலும் கோபுரத்தை பார்க்க முடியும். ஒரு மில்லி மீட்டர் தள்ளி நின்றால் கூட கோபுரத்தை பார்க்க முடியாது. நான் பார்க்குறேன் காணியா, நீ பொய் சொல்கிறேன்னு தான் சொல்லுவீங்க. நீ பொய் சொல்கிற, கோபுரமே தெரியல, தொலை தெரியுது ஆனால் கோபுரம் தெரியல. ஏன்னா நீ ஒரு மில்லி மீட்டர் தள்ளி நிற்கிற. ஒரே ஒரு மில்லி மீட்டர் தள்ளி நிற்பதால் கூட ஒரு உண்மையை நம்மால் உணர முடியாமல் போகிறது. அப்படி நாம் இந்த சமூகத்தை அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கோணம் இருக்கிறது, ஒரு பார்வை இருக்கிறது. இந்த பார்வையை அனுமதிப்பது பன்மைத்துவம். இந்த சிதறுவது என்பது கூடாது என்பது ஒரு ஏற்புடைய கருத்து தான். அது என்ன என்றால், விடுதலை சிறுத்தைகளாக இருப்பவன் வெவ்வேறு அமைப்பாக சிதறக்கூடாது. பல்வேறு அமைப்புகளாக அங்கங்கே தோன்றுவது சிதறுதல் கிடையாது. அது சிதறுதல் கிடையாது. அது அங்கங்கு உடலிலே நமக்கு ஏதோ ஒரு வெப்பம் உருவானால்தான் அங்கங்கு கட்டி கொப்பளங்கள் உருவாகும். ஆக உடலிலே ஒரு வெப்பம் உருவாகிவிட்டது, சமூகத்தில் ஒரு வெப்பம் உருவாகிவிட்டது, அதனால் பல இயக்கங்கள் உருவாகின்றன. சமூகத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி நகருகிற நிலை உருவாகி இருக்கிறது, அதனால் பல இயக்கங்கள் உருவாகின்றன. ஆனால் ஒரு கட்டத்திலே அந்த இயக்கங்கள் ஒரு தலைமையின் கீழ் ஒன்று சேரும். சேர முடியாத இயக்கங்கள் காணாமல் போகும், நேர்த்து போகும். அது காற்று குமிழிகளைப் போல காற்றோடு காற்றாய் கலந்து போகும். எனவே நாம் நிலைத்து நிற்க வேண்டுமானால், நிலைத்து நிற்பது என்று சொன்னால் அதுவும் இயங்கியலுக்கு எதிரானது தான். அதாவது குறுகிய காலத்தில் அழிந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் அதுதான் பொருள். எதுவுமே பெர்பெச்சுவேட் கிடையாது. சேஞ்சஸ் சுட் நாட் பி சேஞ்ச், அதுதான் இயங்கியல் கோட்பாடு, டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம். எதுவுமே மாறாமல் இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். நான் பேசத் தொடங்கிய போது இருந்த திருமாவளவன் இப்போது இல்லை. என்னுடைய உடலிலே ஏராளமான ஆயிரக்கணக்கான செல்கள் இறந்து போயிருக்கும், புதிய செல்கள் உருவாகி இருக்கும். என்னுடைய உடலில் இருந்த வெப்பம், தொடக்கத்திலே இருந்த வெப்பம் இப்போது இருக்காது. தொடக்கத்திலே இருந்த அந்த இரத்த ஓட்டம் இப்போது இருக்காது. பேச பேச டெம்பர் கூடிகிட்டே இருக்கும், டெம்பரேச்சர். அப்போ என்னுடைய நாடி நரம்புகளில் இரத்த ஓட்டம் தொடக்கத்திலே இருந்த சீராக இருக்காது, இப்போது வேறாக இருக்கும். இந்த மாதிரியான மாற்றங்கள் உயிரில்லாத பொருளிலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, உயிருள்ள பொருளிலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிற போது பர்பெச்சுவேட் என்கிற ஒன்று கிடையவே கிடையாது. ஆக விடுதலை சிறுத்தைகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொருள் என்னவென்றால், இதனுடைய வாழ்நாள் காலத்தை நீட்டிப்பது என்று பொருள். திருமாவளவனுக்கு பின்னாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்க வேண்டும் என்று பொருள். அதுதான் அதற்கு பொருள். அப்படி ஒரு இயக்கம் நீண்ட காலம் வாழ வேண்டுமானால், எப்படி ஒரு உடலுக்குள் இருக்கிற உயிர் நீண்ட காலம் இருக்க வேண்டுமானால் உடலுக்கு பயிற்சி தேவை. அண்ணன் சொன்னதைப் போல திருமாவளவனை நடக்க விடுங்கள், காலையில் 1 மணி நேரமாவது நடக்க விடுங்கள் என்று சொல்கிறார் என்றால், உடல் ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு இருந்தால் தான் உடலுக்குள் இருக்கிற சிஸ்டம் வேலை செய்யும். உடலுக்குள் இருக்கிற சிஸ்டம் வேலை செய்ய வேண்டுமா? எந்த சிஸ்டமும் வேலை செய்வதற்கு ஒரு அமைப்பு தேவை. எந்த சிஸ்டமும் வேலை செய்வதற்கு ஒரு அமைப்பு தேவை. சிஸ்டம் என்றால் டிசிப்ளின் என்று பொருள். டிசிப்ளின் என்றால் ஒரு ஆர்டர் என்று பொருள். அது ஒரு ஒழுக்கம் என்கிற பொருளாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒழுங்கு, ஆர்டர் என்றால் ஒழுங்கு. ஒழுங்கு என்றால் அது ஒரு, இப்படி ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சுவிட்சை ஆன் பண்ணினால் அது இத்தனை இடத்துக்கு இருக்கக்கூடிய விளக்குகள் எரியும். அது ஒரு சிஸ்டம். அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணினால் அத்தனை விளக்குகளும் அணைந்து விடும். அது ஒரு சிஸ்டம். அப்படி என்றால் அது இந்தந்த இடங்களில் விளக்குகளை பொருத்த வேண்டும், இந்தந்த இடங்களில் அதற்கான வயர்களை இணைக்க வேண்டும், இந்த இடத்தில் அதற்கான பொத்தான்களை வைக்க வேண்டும், சுவிட்சை வைக்க வேண்டும் என்று நிர்மாணிப்பது இருக்கிறதே, தீர்மானிப்பது இருக்கிறதே, கட்டமைப்பு இருக்கிறதே, அதுதான் அமைப்பு, அதுதான் ஸ்ட்ரக்சர். ஆர்கனைசேஷன் என்று நாம் சொல்லுவது இன்னும் லிட்ரல் டெர்மினாலஜி என்னவென்றால் ஸ்ட்ரக்சர் என்று பொருள். ஆகவே ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றி நாம் பேசுகிறோம், ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி பேசவில்லை. அமைப்பாய் திரள்வோம் என்பது
இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் எ பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். அதனால தான் விடுதலை சிறுத்தைங்கிற வார்த்தை எந்த இடத்துலையுமே அதில் இருக்காது, எந்த கட்சியை பற்றியும் இருக்காது. அதனால தான் அம்பேத்கரை பற்றியோ அல்லது பெரியாரை பற்றியோ எந்த ஒரு தலைவர்களை பற்றியோ ஞானிகளை பற்றியோ ஒரு வார்த்தை கூட அதில் இருக்காது. யாருடைய கருத்துக்களையும் நாம் இதிலே மேற்கோள் காட்டவில்லை, காட்டக்கூடாது என்று திட்டமிட்டு செய்யவில்லை. நான் பேசுவது ஸ்ட்ரக்சரை பற்றி. ஆக ஒரு அமைப்பை பற்றி பேசும்போது அந்த அமைப்பை உருவாக்குவதில் இருக்கிற சிக்கலை பற்றி பேசுகிறோம். அந்த சிக்கல் நடைமுறையில் என்னவாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொருவரும் அமைப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும், சமூகத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும், சமூகத்தில் இருக்கிற சிக்கல்களையும் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த சிக்கல்களின் பின்னணியையும் புரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கான திறன் நம்மிடம் இருக்கிறதா என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். த செல்ஃப் ரியலைசேஷன் என்பது முக்கியமானது. ஆக நம்மையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலிருந்துதான் சமூகத்தை புரிந்து கொள்ள முடியும். நம்மை புரிந்து கொள்ளாமல் சமூகத்தை புரிந்து கொள்ள முடியாது. என்னை நான் புரிந்து கொள்ளாமல் சமூகத்தை புரிந்து கொள்ள முடியாது. நான் எந்த நேரத்தில் கோபப்படுகிறேன் என்று என்னை நான் கவனிக்க வேண்டும். நான் எந்த நேரம் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை பற்றி நான் என்னை உன்னிப்பாக உற்று கவனிக்க வேண்டும். அப்போதுதான் என்னை புரிந்து கொள்ள முடியும். நான் ஒருவரை பார்க்கிற போது மகிழ்ச்சி அடைகிறேன், இன்னொருவரை பார்க்கிற போது முகம் சுளிக்கிறேன், அது ஏன் என்று நான் பார்க்கிற போது அவர் அதற்கு காரணமில்லை, நான் தான் காரணம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மீது நான் என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறேன், இவரை பார்த்ததும் நான் சிரிக்கிறேன், அவர் மீது எனக்கு என்ன மதிப்பீடு இருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டும். அவர் என்ன குற்றம் செய்தார் என்று பார்த்தால் என்னை நான் புரிந்து கொள்ள முடியாது. அவரை பார்த்ததும் நான் சிரிக்கிறேன், அதற்கு என்ன காரணம் என்றால் அவர் மீது நான் என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறேன் என்பதை நான் பார்த்தால்தான் என்னை புரிந்து கொள்ள முடியும். அவர் ஏதோ என்னை சிரிக்க வைப்பதற்கான முயற்சி செய்கிறார், ஜோக் அடிக்கிறார் அல்லது ஏதோ ஒன்றை செய்கிறார் என்று அவரை மட்டுமே நான் ஆராய்ச்சி செய்தால் என்னை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே என்னை கட்சிக்குள்ளே ஒருவர் ஓரம் கட்டுகிறார் அல்லது நான் விரும்புகிற ஒரு பொறுப்பை தர மறுக்கிறார் அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தால் எனக்கு இங்கே முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு திருமாவளவன் தான் காரணம் என்று எடுத்தெடுப்பிலே ஒரு முடிவு செய்வதை விட என்னுடைய நடவடிக்கைகள் அதற்கு ஏதாவது காரணமாக இருக்குமா என்று மதிப்பீடு செய்வதிலிருந்து தான் தொடங்குகிறது. சமூக புரிதலும் அதிலிருந்து தான் தொடங்குகிறது, அரசியல் புரிதலும் அதிலிருந்து தான் தொடங்குகிறது, வரலாற்று புரிதலும் அதிலிருந்து தான் தொடங்குகிறது. பொது வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொருவரும் தன்னை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே முயற்சி செய்தால் அது தன்னலத்துக்கும் கேடாக முடியும், பொதுநலத்துக்கும் கேடாக முடியும். தன்னலத்துக்கும் கேடாக முடியும், பொதுநலத்திற்கும் கேடாக முடியும், அமைப்பு நலத்திற்கும் கேடாக முடியும். தொடக்கத்திலே வெற்றிகரமாக இருக்கும். ஏனென்றால் உனக்கு தெரிந்த சில வித்தைகள், சாதுரியமான சில நெளிவு சுழிவுகள் கொஞ்ச காலம் உன்னை காப்பாற்றும். அது நெருங்க நெருங்க அதிகாரத்தை நோக்கி நெருங்க நெருங்க நெருக்கடிகளும் சிக்கல்களும் போட்டிகளும் அதிகரிக்கும். அந்த நேரத்தில் உன்னால் எல்லா நேரமும் கவனமாக இருந்து பொய் சொன்னதைப் போல பொய் சொல்ல முடியாது. எல்லா நேரமும் கவனமாக இருந்து பிறரை ஏமாற்றியதைப் போல ஏமாற்ற முடியாது. ஏன்னா அதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கொள்ளளவு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு இந்த அரங்கத்துக்கு ஒரு கொள்ளளவு இருக்குது. இதில் 300 பேருக்கு மேலே நிற்க முடியாது. அதை போல் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய தகுதித்த வேலைகளை செய்வதற்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆற்றல் இருக்குது. அதுக்கு ஒரு வால்யூம் இருக்குது, அதுக்கு ஒரு வால்யூம். அந்த வால்யூம் தாண்டுகிற போது அவன் மாட்டிக்கொள்வான், சிக்கிக்கொள்வான். ஆக இதையெல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு முயற்சி, அதுதான் என்னுடைய எழுத்து. என்னுடைய கட்சியை சார்ந்த தோழர்களுக்காகத்தான் இதை நான் எழுத தொடங்கினேன். நான் யாரையும் நினைத்து அல்லது யாருக்கும் இது பயன்படும், நாளைக்கு ஒரு நாள் வெற்றி சங்கமித்ரா இதற்காக ஒரு கூட்டம் போடுவார், அதிலே அண்ணன் சத்யராஜ் கலந்து கொண்டு பேசுவார் என்றெல்லாம் நான் எண்ணி பார்க்கவில்லை. ஏனென்றால் நான் எழுத்தாளராக வேண்டும் என்று எழுதவில்லை. என்னோடு களத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் எழுத தொடங்கியது. அதனால்தான் அதை ஒரு காலமாக எழுதாமல் ஒரு எடிட்டோரியல் பேஜ் என்கிற அந்த பக்கத்தில், ஏனென்றால் தமிழ்மண் பத்திரிகையில் 48 பக்கங்கள் தான், அதில் எடிட்டோரியல் தனியே 2 பக்கத்தை ஒதுக்கிவிட்டு நான் தனியே ஒரு காலம் எழுதினால் அதற்கு ஒரு 10 பக்கம் வீணாகும். எனவே அதை எடிட்டோரியல் பேஜ் என்கிற பக்கத்திலேயே நான் எழுத தொடங்கினேன். என்னுடைய தலையங்கு நான் தான் அந்த பத்திரிகையின் ஆசிரியர் என்பதால் அதை தலையங்கு கட்டுரைகள் என்கிற பெயரிலேயே அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மறுசீரமைப்பு முழக்கங்களாக முன்வைத்தோம். இந்த மறுசீரமைப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 10 ஆண்டு காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.
அதுதான் அண்ணன் பேசும்போதும் சொன்னார், சமூக அமைப்பு வேறு அரசியலமைப்பு வேறு என்று. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கிய போது அதன் தலைவர் திருமாவளவன். இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது? திருமாவளவன் யார்? தலித். அப்படி என்றால் இந்த கட்சி தலித் கட்சி. ஒரு நொடியிலேயே அது தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. தலித் கட்சி என்றவுடன் அந்த பரிமாணம் என்னவாக முடிகிறது என்றால் 80% மக்களுக்கு இதற்கு தொடர்பில்லை என்று முடிகிறது. ஒரு 20% இருக்கிற தலித்துகளுக்கான கட்சி தான் இது. தலித் அல்லாத 80% மக்களுக்கு இந்த கட்சிக்கும் தொடர்பில்லை என்கிற ஒரு நிலையை அது உருவாக்குகிறது. நான் என்ன விண்ணப்பம் போட்டால் தலித் சமூகத்திலே பிறந்தேன்? ஆண்டவனே சிவபெருமானே என்னை தொல்காப்பியன் பொரியம்மாள் என்கிற பெற்றோருக்கு அங்கனூர் என்கிற சேரியிலே நான் மகனாக பிறக்க வேண்டும் என்று விண்ணப்பம் போட்டால் பிறந்தேன். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மகனாக நான் பிறந்திருக்கிறேன், அவ்வளவுதான். நான் பிறந்த இடம் சேரி என்று ஏற்கனவே இந்த சமூகம் நிர்மாணித்திருக்கிறது. நான் நிர்மாணிக்கவில்லை, என் தாயே தந்தையை தீர்மானிக்கவில்லை. அதனால் எனக்கு ஒரு முத்திரையை இந்த சமூகம் குத்துகிறது. ஆனால் நான் ஒரு நாளும் அப்படி உணர்ந்ததே கிடையாது, அப்படி நான் சிந்தித்ததே இல்லை, அப்படி ஒரு தாழ்வான மதிப்பீடு எனக்குள் வந்ததே இல்லை. நான் ஒரு மனிதன், அவ்வளவுதான். நான் ஒரு மனிதன். ஆனால் இந்த சமூக கட்டமைப்பும் இந்த அரசியல் கட்டமைப்பும் ஏற்கனவே சிலரால், ஏற்கனவே முன்னோரால், அதற்கு முன்பு வாழ்ந்தவர்களால், நாட்டை ஆண்டவர்களால், தத்துவத்தை தந்தவர்களால் இங்கே ஒரு கட்டமைப்பு உருவாகி இருக்கிறது. இந்த கட்டமைப்புக்குள்ளே எனக்கு ஒரு முத்திரை. இந்த முத்திரை எனக்கு நான் உருவாக்கிய கட்சிக்கு ஒரு பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 80% மக்களை என்னிடமிருந்து அது டிஸ்அசோசியேட் செய்கிறது, தனிமைப்படுத்துகிறது. ரஜினிகாந்த் கட்சி தொடங்கினால் அனைவருக்குமான கட்சி, கமல்ஹாசன் கட்சி தொடங்கினால் அனைவருக்குமான கட்சி, விஜயகாந்த் கட்சி தொடங்கினால் அனைவருக்குமான கட்சி, திருமாவளவன் கட்சியை தொடங்கினால் தலித்துகளுக்கான கட்சி. திருமாவளவன் இது தலித்துகளுக்கான அமைப்பு தான், மற்ற சமூகம் எல்லாம் எங்களுக்கு பகை என்று ஒரு காலமும் சொன்னதில்லை. ஆகவே ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் என்கிற முத்திரையோடு இந்த இயக்கம் தொடங்கிய நிலையில் 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று புறக்கணித்திருந்த இந்த இயக்கத்தை நான் ஒரு அரசியல் இயக்கமாக மாற்ற முயற்சித்த வேளையில் இதற்குள்ளே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும், கட்சி அதிகாரங்களை நாம் பரவலாக்க வேண்டும் என்று முடிவு செய்து 2008 வேளச்சேரி அலுவலகத்திலே ஒரு தீர்மானத்தை நான் முன்மொழிந்து கட்சியின் கட்டமைப்பு ஒட்டுமொத்தமாக கலைத்தோம். 10 ஆண்டு காலத்திற்கு முன்பு டாப் டு பாட்டம், தலைவர் பதவியும் இல்லை, மாநில அளவில் கீழே இருக்கிற ஒன்றிய அளவிலான பொறுப்புகளும் இல்லை என்று கலைத்துவிட்டு புதிய விண்ணப்பத்தை தயார் செய்து ஒரு அறைகூவல் விடுத்து, தலித் அல்லாதவர்களே வாருங்கள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களே வாருங்கள், பெண்களே வாருங்கள், இந்த கட்சியில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இது தமிழ்நாட்டின் நலன்களுக்காகவும் தமிழ் மொழியின் மேம்பாட்டுக்காகவும் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தின் பாதுகாப்புக்காகவும் விளிம்பு நிலை மக்களின் மீட்சிக்காகவும் போராடுகிற இயக்கம். இந்த இயக்கத்தில் யாரும் வரலாம், வாருங்கள், அனைத்து கதவுகளும் திறந்தே வைத்திருக்கின்றன என்று அறைகூவல் விடுத்தோம். அதுதான் வேளச்சேரி தீர்மானம், அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறுசீரமைப்பு. அப்படி மறுசீரமைப்பு நடவடிக்கையில் இருந்துதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பொருளாளராக ஒரு இஸ்லாமியர், துணை பொதுச் செயலாளராக அல்லது அடுத்த அமைப்பு செயலாளராக, மாவட்ட செயலாளர்களாக பல தலித் அல்லாதவர்களை அமைப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். இது இந்த 10 ஆண்டு காலத்தில் நிகழ்ந்திருக்கிற முயற்சி. ஆகவே முதல் கட்ட மறுசீரமைப்பு என்பது 5 ஆண்டு காலம் நடந்தது. அடுத்த கட்ட மறுசீரமைப்பு என்பது இப்போது முடியும் தருவாயில் இருக்கிறது. இந்த முடியும் தருவாயில் நான் 2வது மறுசீரமைப்பை அறிவிக்கிற போது, 2வது கட்ட மறுசீரமைப்பை அறிவிக்கிற போது ஒன்றை சொன்னேன். அந்த முழக்கம்தான் அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்று. அப்படி அமைப்பாய் திரள்வோம் என்ற முழக்கத்திற்கு விளக்கம் கொடுக்கிற முயற்சியில் எழுதத் தொடங்கினேன். அப்படி எழுதத் தொடங்கிய அந்த கட்டுரைகள் மாதம் 1 என்கிற அடிப்படையில் 58 மாதங்கள் வெளிவந்தன. எழுதுவதற்கென்று எனக்கு தனியே நேரம் கிடைத்ததில்லை, எழுதுவதற்கென்று தனியே இடம் இல்லை. தோழர்களோடு நான் பேசிக்கொண்டே வண்டிகளில் பயணித்த போது எழுதிய கட்டுரைகள் தான். சென்னையிலிருந்து டெல்லிக்கு நான் விமானத்திலே பயணித்த காலத்தில் என்னுடைய கைபேசியில் நான் எனது கட்டை விரல்களாலே 20க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். கட்டை விரல்களால் தட்டியே 20க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை நான் எழுதி கடைசி நேரத்தில்
தமிழ்மண் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்து அதை பதிப்பிக்க செய்திருக்கிறேன். ஒரு கட்டத்திற்கு மேல் என் கழுத்து வலி அதிகரித்ததாலும் தோழர்கள் அதை பற்றி அதிகமாக யாரும் படிக்கவில்லை என்கிற ஆதங்கத்தினாலும் எழுதுவதை நிறுத்தி 2 ஆண்டுகளாகின்றன. என்னால் எழுத முடியவில்லை, அல்லது அந்த தொலைபேசியிலே கைபேசியிலே தட்டச்சு செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு சர்விக்கல் ஸ்பாண்டலைசிஸ் என்கிற ஒரு கழுத்து வலி, முதுகு வலி, 10 நாளுக்கு அந்த மருத்துவ சிகிச்சைக்காக கூட அதனால் தான் போயிருந்தேன். ஆக அப்படி எழுதப்பட்ட இந்த கட்டுரைகள், எந்த புத்தகத்தையும் நான் இதற்காக ரெஃபரன்ஸ் என்கிற அடிப்படையில் தேடி படிக்கவில்லை. மாவோ எழுதிய கட்டுரைகளையோ அல்லது ஸ்டாலின் அவர்களின் கட்டுரைகளையோ கூட, இந்த அமைப்பியல் தொடர்பாக எழுதிய கட்டுரைகளை எனக்கு படிக்க வாய்ப்பு கிட்டவில்லை. மார்க்சியத்தை ஓரளவுக்கு நான் உள்வாங்கி இருக்கிறேன். மார்க்சியம் பேசுகிற தோழர்களோடு நான் இன்ட்ராக்ஷன் செய்திருக்கிறேன். என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தில் அந்த புரிதல் எனக்கு ஓரளவுக்கு இருந்ததன் அடிப்படையில், அந்த புரிதலிலிருந்து நான் அமைப்புக்குள் எழுகிற சிக்கல்கள் குறித்து, தனி நபர்களுக்கு இடையிலே ஏற்படுகிற பிரச்சனைகள் குறித்து, அதை எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து எனக்கு தெரிந்த நடையில் நான் எழுதினேன். முற்று பெறவில்லை. எழுத வேண்டியது இன்னும் இதுபோல நூற்றுக்கணக்கான தலைப்புகளில் எழுத ஏராளம் இருக்கிறது. இன்னும் நான் எழுத வேண்டி இருக்கிறது. எழுதுவேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அடுத்த பாகமாக அதை கொண்டு வர எண்ணி இருக்கிறோம். எப்படி நம்முடைய வெற்றி சங்கமித்ரா அவர்கள் இந்த கட்சியோடு எந்த தொடர்பும் இல்லாத நிலையிலும் இதை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்கிற முனைப்பை மேற்கொண்டிருக்கிறாரோ, அதுபோல தோழர் தணிகை செல்வன் அவர்களும் தோழர் ஜவஹர் அவர்களும் 2 பேரும் மார்க்சிய சிந்தனையாளர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே பணியாற்றியவர்கள், இன்னும் அந்த தொடர்புகளே இருக்கக்கூடியவர்கள். அவர்கள்தான், குறிப்பாக ஜவஹர் அவர்கள்தான் இதை ஏன் இன்னும் புத்தகமாக நீங்கள் தொகுக்கவில்லை என்கிற வருத்தத்தை வெளிப்படுத்தி அவரே முன்முயற்சி எடுத்து நக்கீரன் பதிப்பகத்திலே பேசி, உங்கள் பதிப்பகத்தின் மூலம் நீங்கள் பதியிட, நாங்கள் கரிசல் பதிப்பகம் என்று ஒன்று வைத்திருக்கிறோம். என்னுடைய புத்தகங்கள் அதிலிருந்து ஒரு 25-30 புத்தகங்கள் வெளியாகி இருக்கின்றன. என்னுடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் தொகுக்க பெற்று அது வெளிவந்திருக்கின்றன. ஆகவே கரிசல் பதிப்பகத்தில் நீங்கள் வெளியிட வேண்டாம், அதை ஒரு பாப்புலர் பப்ளிஷர்ஸ் மூலமாக வெகுமக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு நக்கீரன் பதிப்பகத்திலே நான் பேசுகிறேன் என்று நக்கீரன் பதிப்பகத்திலே பேசி, அதை அவசரமாக ஒரு வார இடைவெளி காலத்திற்குள்ளாக புக் ஃபேருக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற பதற்றத்தில் அதை மேய்ப்பு திருத்தி வடிவமைப்பு செய்து என்னிடத்திலே காட்டிய போது, நான் வடிவமைப்பை நான் தான் கடைசியில் அவர்கள் வைத்திருந்த அட்டைப்படத்தை எடுத்துவிட்டு நான் தான் இந்த அட்டைப்படத்தை தீர்மானித்தேன். இது நெட்டிலே கிடைத்த ஒரு படம். இது தனித்தனி சருகுகளை கொண்டிருக்கும், பார்த்தால் தெரியும். தனித்தனி சருகுகளாக கிடந்தால் அவை குப்பை, அவற்றை ஒருங்கிணைத்தால் அவர் அழகிய மலர். அதை ஒழுங்காக அடுக்கி வைத்தால், அதில் ஒரு ஆர்டர் வருகிற போது, அதை அடுக்கி வைக்கிற போது, ஒன்றுக்கொன்று தொடர்பை ஏற்படுத்துகிற போது, சருகுகளாக இருந்தாலும் கூட அதை இணைக்கிற போது, ஒருங்கிணைக்கிற போது அதற்கு ஒரு அழகு கிடைக்கிறது. அது ஒரு பூவாக மலர்கிறது, அந்த மாற்றம் பெறுகிறது. அந்த சருகுகள் தனித்தனியே கிடந்தால் அது குப்பை. ஆகவே அமைப்பாய் திரள்வோம் என்பது தனித்தனி மனிதர்களாக கிடந்தால் நாம் குப்பை, அமைப்பாக இருந்தால் மாபெரும் ஆற்றல். மாபெரும் ஆற்றல். நாம் ஒரு அரசியல் சக்தியாக மாற வேண்டும். ஒட்டுமொத்த மக்களையும் அமைப்பாக்க வேண்டும் என்பதல்ல, நாம் அமைப்பாக திரண்டு மக்களை அரசியல்படுத்த வேண்டும். மக்களை அரசியல்படுத்துவதற்காகத்தான் அமைப்பு. ஃபார் பொலிட்டிசைசிங் த பீப்புள் we need the organization. மக்களை அரசியல்படுத்துவதற்குத்தான். ஹைட்ரோ கார்பன்னா மக்களுக்கு தெரியாது, நாம் சொல்லணும். 8 வழி பசுமை சாலைன்னா மக்களுக்கு தெரியாது, நாம் சொல்லணும். கார்ப்பரேட்னா என்னன்னு மக்களுக்கு தெரியாது, நாம் சொல்லணும். வேதாந்தா நிறுவனத்திற்கும் மோடிக்கும் என்ன தொடர்பு மக்களுக்கு தெரியாது, நாம் சொல்ல வேண்டும். ஆகவே மக்களை அரசியல்படுத்துவதற்குத்தான் அமைப்பு தேவை. அமைப்பாக திரளுவதற்கு நாம் அரசியல்படுத்தப்படும், நம்மை நாமே அரசியல்படுத்திக் கொள்ள வேண்டும். செல்ஃப் பொலிட்டிசைசேஷன், நமக்குள்ளேயே நாம் நம்மை அரசியல்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நம்மை நாமே அரசியல்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு அமைப்பாக திரண்டு மக்களை அரசியல்படுத்துவதற்கும் நாம் போராட வேண்டியிருக்கிறது. அப்படி போராடுகிற போது அந்த போராட்டம் ஒரு நாள் திரண்டு ஜல்லிக்கட்டு புரட்சியைப் போல ஒரு சமூகத்தை மாற்றிவிட முடியாது.
ஒரு சட்ட திருத்தத்தை ஒரு நாள் போராட்டத்தில் நடத்திவிட முடியும். ஒரு புதிய அரசாணையை கொண்டு வருவதற்கு ஒரு நாள் போராட்டம், மக்களை ஒரே ஒரு முறை பேரணியாக திரட்டி காட்டினால் போதும். ஆனால் நீண்ட நெடுங்காலமாக கெட்டித்தட்டி கிடக்கிற, இறுகி கிடக்கிற ஒரு சமூக அமைப்பை ஒரு புரட்சிகரமான அல்லது ஜனநாயகமான சமூகமாக மாற்றுவதற்கு நாம் ஒரு நீண்டகால அமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது நீண்டகால அமைப்பு வழி போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ நீண்ட காலம் என்றால் எந்த மனிதனும் 70-75 ஆண்டுகளுக்கு மேல் வீரியமாக போராட முடியாது. உயிர் வாழ்வதும் 90க்கு மேல் முடியாது. நீ என்னதான் பிரீத்திங் எக்ஸசைஸ் செய்தாலும் கூட, ஆசன பயிற்சிகளை செய்தால் கூட, பெரிய பிராணாயாமம் மெடிடேஷன் தியானம் செய்தால் கூட 100 ஆண்டுகள் தான் வாழ முடியும். வேதாத்ரி மகரிஷியும் 90 வயது தான். ஓஷோ கூட மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவர், அவரும் 100 வயதை தாண்டவில்லை. ஏன் நம்முடைய ஜெகத்குரு சங்கராச்சாரியார் அவர்கள் கூட கடுமையான விரதம் இருந்தவர், எல்லா ஒழுக்க ஆச்சாரங்களையும் கடைபிடித்தவர், பிராணாயாமத்தில் அவர் வல்லவர். ஆனால் அவரும் 90 வயது தான். இது மனித இயல்பு. இது ஒரு இயங்கியல் விதி. மனிதன் எப்படி இருந்தாலும் அவன் தந்தை பெரியார் 94 வயது வரலும் வான்கோழி பிரியாணி சாப்பிட்டு தான் வாழ்ந்தார். வெஜிடேரியன் சாப்பிட்டால் தான் நீண்ட காலம் வாழ முடியும் என்பவன் 60 வயதிலே செத்து போகிறான். தந்தை பெரியார் பிராணாயாமம் செய்ததில்லை, தந்தை பெரியார் ஆசன பயிற்சிகளை செய்ததில்லை, தந்தை பெரியார் கடவுளை வணங்கியதில்லை, தந்தை பெரியார் வெஜிடேரியன் உணவை கொண்டதில்லை. கடைசி நாள் அவர் டி நகர் பொதுக்கூட்டத்தை பேசுவதற்கு முதல் நாள் கூட, அன்றைக்கே கூட அவர் வான்கோழி பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறார் என்று தான் சொல்லப்படுகிறது வரலாற்றிலே. அது அவருக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம். திருமாவளவனுக்கு அப்படி டைஜஸ்டிவ் சிஸ்டம் இல்லை. அவருடைய வயிறு என்பது 94 வயதிலும் கூட வான்கோழி பிரியாணியை ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உடலில் அந்த என்சைம்ஸ் சுரந்திருக்கிறது. அதற்கான ஆற்றல் அவருடைய உள்ளுறுப்புகளுக்கு இருந்திருக்கிறது. இப்போ எனக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா செரிக்காது, அதனால தான் நான் விட்டுட்டேன். எனக்கு ஜீவகாருண்ய கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வெஜிடேரியனாக மாறியதற்கு ஜீவகாருண்ய கொள்கை காரணம் இல்லை. என்னுடைய செரிமான தகுதியை தெரிந்து கொண்டு நான் வெஜிடேரியனை விட்டுவிட்டேன், அவ்வளவுதான். ஆக ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான். எல்லோருக்கும் ஒரே மாதிரி அளவு இன்சுலின் சுரக்காது, ஒரே மாதிரி அளவான செரிமான சுரப்பிகள் இயங்காது, ஒரே அளவில் கல்லீரல் இருக்காது, ஒரே அளவில் சிறுகுடல் இருக்காது, ஒரே அளவில் பெருங்குடல் இருக்காது. அப்படி மாறும். இந்த இயற்கை விதிகளை அங்கீகரிப்பதும் அதை ஏற்றுக்கொள்வதும் தான் முக்கியமானது, அமைப்பாதலில் முக்கியமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ கட்சிக்குள்ளே நிறைய பேர் வருவான். நல்லவன் வருவான், கெட்டவன் வருவான், ஆற்றல் உள்ளவன் வருவான், ஆற்றல் இல்லாதவன் வருவான், பொதுநல விரும்பிகள் வருவான், சுயநல விரும்பிகள் வருவான். அரசியல்னால் இன்னும் முல்லை மாறி முடிச்சவைக்கு எல்லாரும் வருவார்கள். அப்போது அதில் நாம் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் அவங்கள அக்செப்ட் பண்ணணும். அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். ஏன்னா அவங்களும் சேர்த்து தான் இந்த சமூகம். அவர்களையும் நாம் உள்ளடக்கி தான் ஒரு பயணத்தை தொடங்க முடியும். அதெல்லாம் டக்குன்னு கார்ப்பரேட் மாதிரி எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு போக முடியாது. எடுத்தன் கவிழ்த்தன் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாது. வெறும் அரசியல் சட்டமன்றம் நாடாளுமன்றம் தான் நோக்கம்னா எடுத்தன் கவிழ்த்தன் முடிவு எடுக்கலாம். சோஷியல் சேஞ்ச் தான் டார்கெட்னாக்க நாம் ரொம்ப நிதானமாக அடி எடுத்து வைக்க வேண்டும். அப்போ அதற்கான ஒரு அமைப்பை நாம் உருவாக்க வேண்டும். ஒரே ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். தோழர் கருணா அவர்கள் பேசுகிற போதும், அண்ணன் சத்யராஜ் அவர்கள் பேசுகிற போதும் ஒன்றை சொன்னார்கள். நம்மை கண்டு நம்முடைய பகைவர்களுக்கு ஒரு அச்சம் வர வேண்டும் என்று சொன்னார். இது மேலோட்டமாக பார்க்கிற போது சரி. உளவியல் பார்வையிலும் இன்னும் சமூக தத்துவ பார்வையிலும் நாம் பார்க்கிற போது அச்சுறுத்தல் என்பதும் நிலையானதல்ல. நம்முடைய பகைவர்களை ஜனநாயகப்படுத்துவதில் தான் நாம் வெற்றி பெற வேண்டும். அப்படிதான் அவங்களை வெற்றி கொள்ளும். வின் ஓவர் தெம் என்பது த்ரூ அவங்கள டெமோக்ரட்டைஸ் பண்ணுறது, பகைவர்களை ஜனநாயகப்படுத்துவது. அப்படித்தான் அவர்களை வென்றெடுக்க வேண்டும். ஒருவனை அச்சுறுத்தினால் அவனை அச்சுறுத்துவதற்கான வலிமை இப்போது உனக்கு இருக்கிறது, உன்னை அச்சுறுத்துவதற்கான வலிமை மறுபடி அவனுக்கு வரும். இது மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா நாம் எதிர்பார்க்கிற ஜனநாயகம் இங்கே இருக்காது. ஒரு சாதி இன்னொரு சாதியை அச்சுறுத்துகிறது என்றால் அது நிலையானது கிடையாது. அச்சுறுத்துகிற சாதியை இன்னொரு சாதி வலிமையாக இருக்கிற போது அது அச்சுறுத்தும். ஒரு நபரை இன்னொரு நபர் அச்சுறுத்துகிறான் என்றால் அவன் கடைசி காலம் வரையில் அவன்தான் அச்சுறுத்து கொண்டே இருப்பான் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. பயந்து கொண்டே இருப்பான், எப்போதும் பயந்து கொண்டே இருப்பான் என்பதற்கும் உத்தரவாதம் கிடையாது.
ஆகவே ஒரு வலிமையை விட இன்னொரு வலிமை உலகத்தில் உண்டு. ஒரு வலிமையை விட மேலான வலிமை எப்போதும் உண்டு. ஆகவே நீ உன்னை விட வலிமை குறைந்தவனை அச்சுறுத்த முடியும், உன்னை விட வலிமை மேலானவன் உன்னை அச்சுறுத்துவான். இது ஒரு தொடர் சங்கிலி போல் நிகழும். நாம் எதிர்பார்க்கிற மாற்றம் நிகழாது. எனவே அச்சுறுத்துதல் என்பது கோட்பாட்டளவிலே சரியில்லை, தற்காலிகமாக சரியானது தான். அதனால் நாம் யாரையும் அச்சுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எப்படி பயப்பட வேண்டுமானால் பயத்தில் 2 வகை இருக்கிறது. ஒன்று மிக முக்கியமான பயம், அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்னார் வள்ளுவ பெருமான். அதற்கு ஆங்கிலத்திலே பெயர் மாரல் ஃபியர். மாரல் ஃபியர், மொராலிட்டிக்கு அச்சப்பட வேண்டும். அந்த சமூக ஒழுங்குக்கு, எந்த சமூக ஒழுங்கு? ஜனநாயகத்தின் அடிப்படையிலான சமூக ஒழுங்குக்கு. இன்னைக்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற சமூக ஒழுங்கு அல்ல. இது சாதி ஒழுங்கு, இது மத ஒழுங்கு, இது ஆணாதிக்க ஒழுங்கு, இது ஏகாதிபத்திய ஒழுங்கு. ஏகாதிபத்திய ஒடுக்குமுறையால் எல்லா நாடுகளும், வளரும் நாடுகளும் அமெரிக்காவின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறார். அதனால் இது அமைதியாக இருப்பது போல், உலகம் அமைதியாக இருப்பது போல் தோன்றுகிறது. அது ஒடுக்குமுறையால் நிகழ்ந்த ஒரு அமைதி, ஒடுக்குமுறையால் நிகழ்ந்த ஒரு ஒழுங்கு. எல்லா பெண்களும் இன்றைக்கு ஆண்களுக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு அவர்கள் போதனைகளால் இந்த ஒழுங்குக்கு வரவில்லை, ஏற்கனவே நிகழ்ந்த ஒடுக்குமுறைகளால் இந்த ஒழுங்குக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு இடத்திலே அமைதி நிலவுகிறது என்றால் அந்த இடத்தில் ஏற்கனவே மிகப்பெரிய ஒடுக்குமுறை நிகழ்ந்திருக்கிறது என்று பொருள். ஒரு இடத்திலே ஒழுங்கு இருக்கிறது என்றால் அது போதனைகளால் நிகழ்ந்த ஒழுங்காக இருக்க முடியாது, ஒடுக்குமுறைகளால் நிகழ்ந்த ஒழுங்காகத்தான் இருக்க முடியும். ஆகவே ஒழுங்கு என்பது ஜனநாயகத்தின் அடிப்படையால் நிர்மாணிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு டெமோக்ரட்டைஸ்ட் ஆர்டராக அது இருக்க வேண்டும். நானும் ஒத்துக்கொண்டு நீங்களும் ஒத்துக்கொண்டு நாம் இத்தனை பேர் மேடையில் இருக்கலாம், இத்தனை பேர் இந்த அரங்கத்திலே அமரலாம். நீங்களும் ஒத்துக்கொண்டு நானும் ஒத்துக்கொண்டு தான் மேடையில் இருக்கிறோம். அதனால தான் இந்த ஒழுங்கு. நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்களும் மேடையில் ஏறி உனக்கு என்ன தனித்தகுதி இருக்கிறது, ஏன் நான் அங்கே உட்கார முடியாதா என்று நீயும் கேட்கலாம். அங்கே அடம் பிடிக்கலாம், அந்த நாற்காலியை கைப்பற்ற முயற்சிக்கலாம். ஆனால் நமக்கிடையிலே ஜனநாயகபூர்வமாக ஒரு புரிதல் ஏற்பட்டதனால் இங்கே ஒரு ஒழுங்கு உருவாகி இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக அடிப்படையிலான ஒழுங்குதான் நமக்கு தேவைப்படுகிறது. யாரும் யாரையும் அச்சுறுத்த வேண்டும் என்கிற தேவையில்லை. அதையும் வற்புறுத்துகிற நூல் தான் அமைப்பாய் திரள்வோம் என்கிற நூல். அதை நீங்கள் முழுமையாக முதல் பக்கத்தில் இருந்து கடைசி பக்கம் வரையில் போனால் கட்சிக்குள்ளே கூட யாரையும் நம்ம நான் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன், அது ஒரு ஆர்டர், அது அவ்வளவுதான். அது ஒரு அச்சுறுத்தல் இல்லை, அது ஒரு ஆர்டர், அது ஒரு ஒழுங்குக்காக. மாரல் ஃபியர் என்பது தான் வேண்டும். நான் இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறேன், இந்த கட்சியுடைய ஒழுங்குகளுக்கு அல்லது கட்டுப்பாடுகளுக்கு அல்லது விதிமுறைகளுக்கு நான் மாறாக நடக்கிறேனே, மீறி நடக்கிறேனே என்கிற அச்சம் எனக்கு வர வேண்டும். அந்த அச்சம் தான் மாரல் ஃபியர். என் குடும்பம் இப்படி என்னை வளர்த்திருக்கிறது, என் குடும்பத்திற்கு நான் கடன்பட்டிருக்கிறேன், என் தாய்க்கும் தந்தைக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன், ஆனால் இந்த கடமையை தவறிவிட்டேனே என்ற குற்ற உணர்வை பெறுகிற போது ஏற்படுகிற அச்சம் இருக்கிறதே, அதுதான் மாரல் ஃபியர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை நாம் ஜனநாயகபூர்வமாக இந்த சமூகத்தின் மீது ஏற்படுத்தலாமே தவிர மசில் பவர் என்பதையோ அல்லது பொலிட்டிக்கல் பவர் என்பதையோ அல்லது மணி பவர் என்பதையோ பயன்படுத்தி எந்த ஒரு சமூகத்தின் மீதும் எந்த ஒரு தனிநபர் மீதும் நாம் அச்சுறுத்தலை ஏவினால் அது நிலைக்காது. அவன் மறுபடியும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி அதிகாரம் மாறும். இன்றைக்கு மோடி பிரதமர், நாளைக்கு வேறு யாரும் பிரதமராக இருக்கலாம். ஆகவே தான் அவர் கொஞ்சம் பின்வாங்கி சில வேலைகளை ஆர்எஸ்எஸ் தான் இதை செய்கிறது, நாங்கள் செய்யவில்லை என்பதை போன்ற தோற்றங்களை எல்லாம் காட்டுவது, பிஜேபிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை போன்ற ஸ்டேட்மெண்ட்டுகள் சில நேரங்களிலே விடுவது, சங் பரிவார் அமைப்புகள் வேறு, பாரதிய ஜனதா வேறு என்பதை போன்ற தோற்றத்தை அவர்கள் உருவாக்குவதற்கெல்லாம் காரணம் அடுத்த 5 ஆண்டுகளில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு அச்சம். இந்த அச்சம் என்பது ஒரு மாரல் ஃபியர், அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு மாரல் ஃபியர். ஆகவே அப்படிப்பட்ட அச்சத்தை தான் நாம் ஏற்படுத்த வேண்டுமே தவிர அதிகாரத்தின் மூலமாக குண்டர் தடுப்பு சட்டத்தை ஏவுவதனால் யாரும் பயந்து விட போவதில்லை, பொடா சட்டத்தை ஏவுவதால் யாரும் பின்வாங்கி விடப் போவதில்லை. ஒடுக்குமுறைகளால் நிகழ்த்தப்படுகிற எந்த அச்சுறுத்தலும் பயன் தராது. 1 வயது குழந்தையை கூட நீங்கள் அச்சுறுத்தி பணிய வைக்க முடியாது. அவனுக்கு உலகம் தெரியாது, ஊர் தெரியாது, அம்மாவை மட்டும்தான் தெரியும், அப்பா மட்டும்தான் தெரியும். நீ அவனை பயமுறுத்தி பணிய வைக்க முடியாது. அச்சுறுத்தலால் எந்த கருத்தையும் திணிக்க முடியாது. ஜனநாயகப்படுத்துதலால் கருத்துக்களை நாம் பரப்ப முடியும். ஜனநாயகப்படுத்துதல் என்பதுதான் கருத்துக்களை பரப்புவதற்கும் அமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் அதிகாரத்தை நாம் வென்றெடுப்பதற்கும் சமத்துவத்தை நோக்கி பயணிப்பதற்கும் பயன்படும். ஆகவேதான் அந்த புரிதலை கொண்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருமித்து சிந்தித்து ஒருமித்து செயல் திட்டம் தீட்டி ஒருமித்து நாம் செயல்படுகிற ஒரு நிலையை என்றைக்கு பெறுகிறோமோ அன்றைக்குத்தான் அமைப்பாய் திரண்டிருக்கிறோம் என்று பொருள்.
இல்லை என்றால் ஒரு தனிநபரை நோக்கி அவர் புகழ் பாடினால், அவரை பாராட்டினால், அவரை துதிபாடினால் நாம் சில பயன்களை பெற முடியும் என்கிற வகையில் ஒரு கும்பல் உருவாகும். சந்தர்ப்பம் கிடைக்கிற போது அந்த நிலை மாறும். எந்த நபரை உயர்த்தி வைத்து நாம் புகழ் பாடினோமோ துதி பாடினோமோ அதே நபரை கவிழ்த்து விடுகிற, காலை வாரி விடுகிற சூழலும் உருவாகும். அது அமைப்பாய் திரளாமல் இருப்பதன் விளைச்சல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஒடுக்கப்பட்டவர்கள், விளிம்பு நிலை மக்கள், உரிமை மறுக்கப்பட்டவர்கள், பறிக்கப்பட்டவர்கள், பெண்கள் உட்பட, மாற்றுத்திறனாளிகள் உட்பட இவர்களின் நலன்களை கருத்தில் கொண்ட ஒரு அமைப்பு இங்கே தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட அமைப்பாக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் வளர வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.